கணியனின் நண்பன் 6th ஃபஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன் இயல் 3 லெசன். எல்லாம் எந்திரமயமாகி வருகிறது காலம். மனிதர்கள் தாங்கள் செய்யும் செயல்களை எந்திரங்களை கொண்டு செய்யும் வகையில் பலவற்றை உருவாக்கி வருகிறார்கள். மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் எந்திரங்கள் செய்கின்றன. வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை என்று பல இடங்களிலும் எந்திரங்கள் பணியாற்றுகின்றன. கணக்கு போடும் இயந்திரம், கற்றுத்தரும் இயந்திரம், வேலை செய்யும் இயந்திரம், விளையாடும் இயந்திரம் என்று எங்கெங்கும் எந்திரங்கள். எந்திர உலகில் நுழைவோம், எல்லாவற்றையும் கற்போம். எல்லாம் எந்திரமயமாகி வருகின்ற காலம் இப்போ. மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களையுமே எந்திரங்களை வச்சு நம்ம ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறக்காண்டி எந்திரங்கள் தான் உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் இன்றைக்கி எந்திரங்கள் செய்யுது. வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை என எல்லா இடங்கள்லையுமே நம்ம மிஷின்ஸ் தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கணக்கு போடுறக்கு இயந்திரம், கால்குலேட்டர்லேருந்து கற்றுத்தரும் இயந்திரம், வேலை செய்யும் இயந்திரம், விளையாடும் இயந்திரம் என எங்கேயும் இயந்திரங்கள் தான் இருக்குது. ஸோ எந்திர உலகத்தில் நுழைவோம் அப்படின்னு சொல்லி இந்த லெசனை ஆரம்பிச்சிட்டாங்க. கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான். அழைப்பு மணியை அழுத்தினான். யாரங்கே? வீட்டிற்குள் புதிய குரல். அதை கேட்டு திகைத்தான். யாருடைய குரல் இது? அம்மாவின் குரல் போல இல்லையே என சிந்தித்தான். அப்போது கதவு திறந்தது. உள்ளே நின்றிருந்த உருவத்தை பார்த்ததும் அவனுக்குள் வியப்பு. கணியன், வணக்கம், உள்ளே வா என்றது அவ்வுருவம். கணியன் சற்று பயத்துடன் தயங்கி நின்றான். அப்போது அங்கு வந்த அவனுடைய அம்மா, கனியா, ஏன் அங்கே நிற்கிறாய்? பயப்படாதே, உள்ளே வா என்றார். உள்ளே வந்த கணியன், அம்மா, யார் இது என்று கேட்டான். இதுதான் எந்திர மனிதன். தொழில்நுட்ப கண்காட்சிக்கு அப்பா போயிருந்தார் இல்லையா, அங்கிருந்து வாங்கி வந்துள்ளார். இனி இதுவும் நம் வீட்டின் உறுப்பினர் தான் என்றார் அம்மா. இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன். ஆம், இது பேசும், பாடும், வீட்டு வேலைகள் செய்யும், படிப்பதில் உனக்கு உதவி செய்யும், என்னுடைய அலுவலக வேலைகளை முடிக்க உதவும், அப்பாவனுடைய கணக்கு வழக்குகளை முடித்து தரும் என்றார் அம்மா. அப்படியா? இதனுடன் நான் பேசி பார்க்கட்டுமா என ஆவலோடு கேட்டான். பேசு, பயப்படாமல் பேசு என்றார் அம்மா. இங்கே வா கணியன். எந்திர மனிதன் நகர்ந்து கணியன் அருகில் வந்து நின்றது. யார் நீ என கேட்டான் கணியன். நான் ஒரு எந்திர மனிதன், என்னை ரோபோ என்றும் அழைப்பார்கள் என்றது. நீ எல்லா வேலைகளையும் செய்வாய் என்று அம்மா கூறினார். எப்படி உன்னால் அது முடிகிறது? அதற்கு நான் உருவான வரலாற்றை நீ முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய ரோபோ தொடர்ந்து பேசியது. நான் உருவாவதற்கு முன்னே என்னை பற்றிய கற்பனை மனிதர்களிடமிருந்தது. காரல் கபக் என்பவர் செக்கு நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். இவர் 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். அதில் ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தினார். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்வதாக அந்த நாடகத்தில் காட்சிகளை அமைத்திருந்தார். இவ்வாறு ரோபோ என்னும் சொல் வழக்கத்திற்கு வந்தது. மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர். அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது. இக்குறையினை போக்க மனிதன் கண்டுபிடித்தவையே தானியங்கிகள். தானியங்கி என்றால் என்ன தெரியுமா? நுட்பமான, கடினமான, ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கியாகும். ஒவ்வொரு தானியங்கியிலும் ஒரு கணினி இணைந்து இருக்கும். தானியங்கியின் செயல்களை அந்த கணினி கட்டுப்படுத்தும். இவ்வகை தானியங்கிகள் இன்று பல தொழில் நிறுவனங்களில் பயன்பட்டு வருகின்றன. இவை பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திர கைகள், நகரும் கால்கள், சூழ்நிலைகளை உணர்வதற்கான நுண்ணுணர்வு கருவிகள் ஆகியவற்றுடன் உருவாக்கப்படுகின்றன என்று கூறி நிறுத்தியது. நான் அவற்றை பார்க்க வேண்டுமே என்றான் கணியன். வா, உனக்கு காட்டுகிறேன் என்று கூறிய எந்திர மனிதன் கணினியை இயக்கத் தொடங்கியது. கணினி திரையில் காட்சிகள் தோன்றின. இவை தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் தானியங்கிகள். உற்பத்தி செய்தல், பழுதுகளை நீக்குதல் போன்ற பணிகளை செய்கின்றன. இந்த காட்சியை பார்க்கணியா என்றது எந்திர மனிதன். இது என்ன செய்கிறது? நோய்க்கு மருத்துவம் செய்வது போல உள்ளதே என்று கேட்டான். ஆம் கனியா, இவை மருத்துவத்துறையில் நோயின் அறிகுறிகளை கண்டுபிடிக்க உதவுகின்றன. மருத்துவம் பார்க்கவும் பயன்படுகின்றன. சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்யும் ரோபோக்களும் உள்ளன. அப்படியா? அடுத்து என்று கேட்டான். பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு செய்யவும் செயற்கைக்கோள்களை இயக்கவும் தானியங்கிகள் பயன்படுகின்றன. உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் பல உள்ளன. பெருங்கடலின் அடி ஆழம், வெப்பநிலை உறைக்கும் கீழே உள்ள துருவ பகுதிகள் ஆகியவை அவற்றுள் சில. இவ்விடங்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் இவை உதவுகின்றன.
ஆனால் இவை உருவ அமைப்பில் உன்னைப்போல் இல்லையே என கணியன் வினவினான். தமது வேலைகளை எளிமையாக செய்ய முதலில் தானியங்கிகளை உருவாக்கினான் மனிதன். பிறகு தன்னை போன்றே சிந்தித்து செயல்படும் தானியங்கிகளை உருவாக்க முயன்றான். அம்முயற்சியின் விளைவாக தோன்றியவர்களே என்னை போன்ற எந்திர மனிதர்கள். மனிதர்களைப் போலவே எங்களுக்கு தலை, உடல், கை கால்கள் இருக்கும். அப்படியானால் எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அதுதான் எங்களிடம் உள்ள செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவா? அப்படியென்றால் மனிதர்களாகிய நீங்கள் உங்கள் நுண்ணறிவால் செயல்படுகிறீர்கள். நாங்களும் உங்களைப் போல செயல்பட எங்களுக்கு சில கட்டளைகள் வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த செயற்கை நுண்ணறிவை கொண்டே நாங்கள் இயங்குகிறோம். உண்மையாகவே செயற்கை நுண்ணறிவை கொண்டு மனிதர் போல செயல்பட முடியுமா? முடியும். செயற்கை நுண்ணறிவின் வலிமையை நீ அறிந்து கொள்ள வேண்டுமா? ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறேன் கேள். 1997 ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோவ் என்பவர் கலந்து கொண்டார். IBM என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி அவருடன் போட்டியிட்டது. போட்டியின் முடிவு என்ன தெரியுமா? ஆம், நீ நினைப்பது சரிதான். போட்டியில் டீப் ப்ளூவே வெற்றி வாகை சூடியது. என்னால் நம்பவே முடியவில்லை. அப்படியானால் நீயும் கூட சதுரங்கம் விளையாடுவாயா? ஓ, விளையாடுவேனே. என்னை போன்ற எந்திர மனிதர்கள் உணவகங்களில் உணவு பரிமாறுகின்றனர், பொது இடங்களில் வழிகாட்டுகின்றனர், வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்கின்றனர். இன்னும் உனக்கு ஒரு வியப்பான செய்தியும் சொல்கிறேன், கேட்கிறாயா? சொல், கேட்கிறேன் என்றான் கணியன் ஆர்வமாக. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோவின் பெயர் சோபியா. மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியுள்ளது. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவதும் இதுதான் முதல் முறை. என்னை போன்ற எந்திர மனிதருக்கு இப்பட்டம் வழங்கியதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இப்படியும் நடக்குமா என்ன? இனிவரும் காலங்களில் சோபியா போன்ற எண்ணற்ற எந்திர மனிதர்களும் உருவாக்கப்படுவார்கள். அவர்கள் இனிவரும் மனித இனத்தின் வளர்ச்சிக்கு உதவுவார்கள் என்றது எந்திர மனிதன். உங்களை பற்றி அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. சரி, என்னுடன் சதுரங்கம் விளையாட வருகிறாயா என்று கேட்டான் கணியன். எந்திர மனிதன் தலையசைத்தது. எந்திர மனிதனுடன் சதுரங்கம் விளையாட மகிழ்வுடன் ஆயத்தமானான் கணியன். நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. நின்றிருந்த என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அ கூட்டல் உருவம். மருத்துவத்துறை, மருத்துவம் கூட்டல் துறை, மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இலக்க, செயல் இலக்க. நீக்குதல் என்னும் சொல்லில் எதிர்ச்சொல் நீக்குதல் அப்படின்னா ஒரு இதை போக்குதல், தள்ளுதல், அழித்தல். ஸோ சேர்த்தல் தான் இதுக்கு மீனிங். எதிர்ச்சொல். நீக்குதல்னா சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் எளிது, அரிது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கண்டினியூஸாக கேட்டுட்ருக்காங்க. ஆனால் நீக்குதல் அப்படிங்கிறதோட மீனிங் அப்படின்ற நினப்பில் நம்ம டக்குன்னு போக்குதல் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஸ்டின்ஸை நல்லா ரீட் பண்ணிட்டு ஆன்சர் போடுங்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. செயல் கூட்டல் இலக்க, செயல் இலக்க. மருத்துவம் கூட்டல் துறை, மருத்துவத்துறை. அவ்வுருவம் அ கூட்டல் உருவம். நின்றிருந்த, நின்று கூட்டல் இருந்த. தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. ஸோ இந்த லெசனை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டைம் பார்த்துடலாம். ஸோ கணியனின் நண்பன் எல்லாமே எந்திரமயமாகிட்டு, ஸோ மனிதர்கள் தாங்கள் செய்யும் செயல்களை எந்திரங்களை கொண்டு தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே எந்திரங்கள் பணி செஞ்சிட்ருக்கு. கணக்கு போடும் இயந்திரம், கற்றுத்தரும் இயந்திரம், வேலை செய்யும் இயந்திரம், விளையாடும் இயந்திரம் என எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி எந்திரங்கள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மனிதர்கள் செய்ய முடியாத செயல்களையும் எந்திரங்கள் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கு.
எல்லா இடத்துலையும் எந்திரங்கள் தான். மனிதர்கள் செய்ய முடியாத பணியை செய்கிறனால வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை என எல்லா இடத்துலையும் எந்திரங்கள் தான். அது கணக்குப்படும் இயந்திரத்துலேருந்து கற்றுத்தரும் இயந்திரம், வேலை செய்யும் இயந்திரம், விளையாடும் இயந்திரம்னு எல்லாத்துக்குமே எந்திரம் தான் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்ட்ரோ பார்ட்டு ஃபுல்லாக கதை தான். ரோபோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுது. ஸோ உன்னோட வரலாற்றை சொல்லு அப்படின்னு கேட்குறதுக்கு ரோபோ வந்து சொல்லுது, நான் வந்து உருவாகிறதுக்கு முன்னாடியே என்னை பற்றின அந்த நினப்பு வந்து மனுஷங்கக்கிட்ட இருந்துச்சு. காரல் கபக் அப்படிங்கிற செக்கு நாட்டை சேர்ந்த அறிவியல் அறிஞர் வந்து நாடக ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார். 1920 ஒரு நாடகம் எழுதினார். அதில் ரோபோ அப்படிங்கிற சொல்லை வந்து அவர் பயன்படுத்தினார். ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து அடிமை அப்படிங்கிறது பொருள். ஒரு தொழிற்சாலையில் ரோபோ வந்து வேலை செய்கிற மாதிரி அந்த நாடகத்தில் அவர் வந்து காட்சிகளை அமைத்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா மனிதர்கள் வந்து அவங்க செய்கிற வேலையை எளிதாக செய்கிறக்காண்டி தான் எந்திரங்களை கண்டுபிடிச்சாங்க. மனித ஆற்றல் அதிகமாக தேவைப்படுறத குறைக்கிறக்காண்டி தானியங்கிகள் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை வந்து விரைவாக மனுஷனை விட விரைவாக செஞ்சு முடிக்கக்கூடியது தான் தானியங்கி. அதுக்கப்புறமா இந்த வகை தானியங்கிகள் வந்து இன்று பல தொழில் நிறுவனங்களில் பயன்பட்டு வருகின்றன. இவை பயன்படும் இடத்திற்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரியான எந்திர கைகள், நகரும் கால்கள், சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே உணர்றதுக்கு அதுக்கு தேவையான நுண்ணுணர்வு கருவிகள், சென்சார்ஸோட சேர்த்து தான் உருவாக்கப்படுது. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானியங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும். இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தொழிற்சாலையில் பயன்படுத்தக்கூடிய தானியங்கிகள் என்னென்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பழுதுகளை நீக்குது, உற்பத்தி பணி இதெல்லாம் செய்யுது. பழுதுகளை நீக்குதல், உற்பத்தி செய்தல் போன்ற பணிகளை செய்கின்றன அப்படின்னு சொல்லிட்டாங்க. நோய்களுக்கு மருத்துவம் செய்கிறதுக்கும் நிறையா இது இருக்குது, மருத்துவம் செய்கிறதுக்கு இருக்குது. அதே மாதிரி நோயின் அறிகுறிகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் இது வந்து உதவுது. அறுவை சிகிச்சை செய்கிற அளவுக்கு ரோபோக்கள் கூட இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்தும் செயற்கைக்கோள்களை இயக்கவும் தானியங்கிகள் பயன்படுகின்றன. உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்களில் பல உள்ளன. எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடலுக்கு அடியில், அப்புறம் உறைநிலை வெப்பநிலைக்கும் கீழே உள்ள துருவ பகுதிகள், இந்த இடங்களுக்கெல்லாம் சென்று ஆய்வு செய்கிறதுல இந்த மாதிரியான ரோபோஸ் வந்து நமக்கு பயன்படுது. ஸோ வேலைகளை வந்து எளிதாக்குறதுக்கு தானியங்கி, அப்புறமா சிந்தித்து நம்மளே முடிவெடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ஏஐ தொழில்நுட்பத்தோடு கூடிய எந்திர மனிதர்கள். செயற்கை நுண்ணறிவுன்னு எழுதுனா, மனிதர்களாகி நீங்கள் உங்கள் நுண்ணறிவால் செயல்படுகிறீர்கள். நாங்களும் உங்களைப் போலவே செயல்பட எங்களுக்குள் சில கட்டளைகள் வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த செயற்கை நுண்ணறிவை கொண்டே நாங்கள் இயங்குகிறோம். ஸோ செயற்கை நுண்ணறிவு தான் எல்லாத்துக்கும் பேஸ்னு சொல்லியாச்சு. உண்மையாகவே செயற்கை நுண்ணறிவை கொண்டு மனிதர் போல் செயல்பட முடியுமான்னு கேட்காங்க. ஸோ மனிதர் போல் செயல்பட முடியும். 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடக்க, அதில் உலக சாம்பியன்ஷிப், அதாவது கணினி கூட ஒரு உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ் ப்ரோ அப்படிங்கிறவங்க கலந்துக்கிறாங்க. ஐபிஎம் நிறுவனம் உருவாக்குனா டீப் ப்ளூவும் கலந்துக்குது. ஸோ அதில் யார் ஜெயிக்கானா டீப் ப்ளூ தான் ஜெயிக்கிறாங்க. சோஃபியா அப்படிங்கிறது என்னதுன்னா, ஒரு உலகத்திலே குடியுரிமை பெற்ற ஃபஸ்ட்டு ரோபோ பேர் தான் சோஃபியா. ஸோ அதுக்கு வந்து குடியுரிமை வழங்கிய நாடு வந்து நம்ம சவுதி அரேபியா. அதை வந்து ஐநா சபை வந்து புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லுது. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு வந்து ஐநா சபை வந்து ஃபஸ்ட்டு பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து இந்த சோஃபியாவுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த லெசனில் இவ்வளோ தான், ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. அது எல்லாத்தையுமே மொத்தமாக பார்த்துடலாம் ஒரு வாட்டி. ஸோ கணியனின் நண்பர்,
மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் எந்திரங்கள் வந்து இன்றைக்கி செஞ்சிட்ருக்கு. வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை போன்ற பல இடங்களிலும் எந்திரங்கள் வந்து பணியாற்றிட்டுருக்கு. கணக்கு போடும் இயந்திரம், கற்றுத்தரும் இயந்திரம், வேலைகளை செய்யும் இயந்திரம், விளையாடும் இயந்திரம் என எல்லா இடத்துலையும் இன்றைக்கி வந்து எந்திரங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா காரல் கபக் அப்படிங்கிறவங்க செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். இவர் 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்று எழுதினார். அதில் ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கு ஃபஸ்ட்டு அடிமை அப்படிங்கிறது மீனிங் அப்படின்னு சொல்லி ரோபோ வந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து அதில் அமைச்சிருந்தார். நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக டைம் லெஸ்ஸில் முடிக்கிறதுக்கு வந்து இந்த தானியங்கி யூஸ் ஆகுது. ஸோ மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கக்கூடிய இயந்திரம் தான் தானியங்கி அப்படின்னு சொல்லி பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கியங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நிறைய இதில் வந்து நுண்ணறிவு சென்சார்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தொழிற்சாலையில் பழுது நீக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். உற்பத்தி செய்தல், பழுதுகளை நீக்குதல் பணிகளெல்லாம் அது செய்து, நோய்க்கு மருத்துவம் செய்து, மருத்துவத்துறையில் நோயின் அறிகுறிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மருத்துவம் பார்க்கவும் பயன்படுது. சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்யும் ரோபோக்கள் கூட இருக்குது. பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்தும் செயற்கைக்கோள்களை இயக்கவும் தானியங்கிகள் வந்து பயன்படுது. உலகத்தில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் நிறையா இருக்குது. பெருங்கடலுக்கு அடி ஆழம், வெப்பநிலை உரைநிலைக்கும் கீழே உள்ள துருவ பகுதிகள் எல்லா இடங்களுக்குமே போய் ஆய்வு செய்கிறக்கும் இந்த மாதிரியான தானியங்கிகள் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிறகு தன்னை போன்று சிந்தித்து செயல்படும் தானியங்கிகளை உருவாக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ரோபோ உருவாக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுதான் எந்திர மனிதர்கள். அவங்களுக்கு வந்து சிந்தனை அறிவும் செயற்கை நுண்ணறிவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடக்கு. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோவ் அப்படிங்கிறவங்க கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டாக IBM அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ அப்படிங்கிற மீத்திறன் கணினி ஒன்று வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. அதில் யார் ஜெயித்தாங்க அப்படின்னா டீப் ப்ளூ தான் வெற்றி பெற்றுச்சு. சோஃபியா அப்படிங்கிறது என்னென்னா உலகத்திலே முதன்முதலையாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு வந்து குடியுரிமை வழங்கியிருக்கு. அந்த ரோபோ பேர் தான் சோஃபியா. இதுக்கு வந்து ஐநா சபை ஐக்கிய நாடுகள் சபை இருக்குல்ல, புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து சோபியாவுக்கு வழங்கியுள்ளது. ஸோ உயிரில்லாத ஒரு பொருளுக்கு வந்து பட்டம் கொடுக்கறது இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதோட இந்த பாடம் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த லாஸ்ட் 2 ஒன் வேர்டு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீக்குதல் அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் சேர்த்தல், எளிது அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் அரிது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.